ஓட்டுக்கு 200 ஃபார்முலா ஓடித்தான். அதனாலதான் அந்த நேரத்துல லேடியா மோடியான்னு தான் அந்த அம்மா வைத்த முக்கியமான கோஷமே. இப்ப அந்த லேடியை அவமானப்படுத்துற மாதிரி மோடியினுடைய காலிகளில் விழுந்து கிடக்கிறார்கள் இப்ப அதிமுக. ஒரு வகையில எடப்பாடியாரை நம்ம பாராட்டணும். அண்ணாமலையை தூக்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை தூக்க வச்சாரு. அது எடப்பாடி செஞ்ச ஒரு சாதனை தானே, ஒரு அரசியல். ஆமா, மக்களை ஏமாத்துறதுக்கு நான் தயாரா இல்லை. முதல்ல நான் என்ன ஏமாற்றிக்கொள்ள தயாரா இல்லை. ஒழிக்கிட்டது சரி சிந்தனையிலேருந்து வந்ததுனால ஒரு விஷயம் ஆணித்தரமா மனசுல இன்னமும் இருக்கு. ஆமா சார், யதார்த்தம் தான் பேசணும், யதார்த்தத்தில் தான் இருக்கணுமே தவிர கற்பனையில் வாழ்வது என்பது சரியா. கற்பனையில் இருக்கிற அரசியல் கட்சி வாதிகள் பூராமே கற்பனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லெவலுக்கு நம்ம போக முடியாது. அதிமுக கூட்டணியும் நாங்களும் தயார் அப்படின்னு சொன்னா நீங்க அது சம்பந்தமா பரிசீலிக்கப்படுமா உங்களுடைய? சார், நீங்க தளவாழை இட்டு அதில் எல்லா பதார்த்தத்தையும் வச்சு அதுல மனித கழிவை வைத்தால் நாங்கள் உண்ண முடியுமா? அதனால அதிமுக நம்பகமான ஒரு கட்சியாகவே இல்லைங்கிறது தான். எனக்கு அதிமுகங்கிறது ஆண்ட கட்சி, பலமா இருந்த கட்சி. இப்ப எடப்பாடியார் அதை முடிச்சு வச்சிருவார். SIR அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அது திமுகவு தான் நான் எதுக்குறேன். பிஜேபி எதை செஞ்சாலும் ஆதரிப்பேங்கிற மனநில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்துவாகத்தான் நாங்கள் பார்க்கறது. இஸ்லாமியர் வாக்குகள் இந்த முறை முழுவதுமாக திமுக அணிக்கு போகுமா, இல்ல இந்த முறை நிச்சயமா விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு செல்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அந்த அணிக்கு போகுமா? அதாவது இளைஞர்களில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் முஸ்லீம் இளைஞர்கள் கூட. அவங்க கொஞ்சம் விஜய் பக்கம் இருக்கிறது மாதிரியான ஒரு செய்திகள் வருகிறது. சீமானும் அவ்வப்பொழுது இஸ்லாமியருக்கு ஆதரவு போல பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவருடைய பேச்சு தெளிவே கிடையாதுங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாரு, இன்னொரு நாளைக்கு இன்னொன்று பேசுவாரு. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாக்கியானம் கொடுப்பாரு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஹைதர் அலி அவர். வணக்கம் சார். வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இஸ்லாமியர் வாக்குகள் ஒரு அணிக்கு மட்டும் போகுமா, 4 அணிகளுக்கும் இஸ்லாமியர் வாக்குகள் பிரிந்து செல்லுமா உங்களுடைய பார்வை? பிஜேபி இருக்கிற அணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை முஸ்லீம்களுடைய வாக்குகள் போகாது. இப்போ பிஜேபி அணியில் அதிமுக இருக்கிறது. அதனால அதிமுக பிஜேபி கூட்டணியில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் போவதற்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஓவைசி மாதிரி யாராவது ஒரு சக்தியை உருவானா? ஓவைசி பிஜேபியோடு கூட்டு வைக்க மாட்டார்ல. இல்லை, கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீமாக தானே அது. அதாவதுங்க, செயல்பட்டாருன்னு ஒரு பேச்சு இருந்தது. அதெல்லாம் பொய். ஏன் பொய் நான் சொல்றேன்னா, இப்ப பீகார் தேர்தலில் போன முறை 5 சீட்டுகள் வென்றார், 5 எம்எல்ஏ. அந்த 5 எம்எல்ஏ வந்தவங்கள 4 எம்எல்ஏக்கள் லல்லுடைய பையன் வாங்கிட்டாப்ல போயிட்டாங்க. சேர்ல ஆனால் வாங்கிட்டாங்க. அப்ப சொன்னாரு அங்க இருக்கக்கூடிய ஓவைசி கட்சியினுடைய தலைவர், பீகாருடைய தலைவர், எங்களுடைய மக்களை வாங்கவில்லை, எங்களால் வென்றவரைத்தான் வாங்கியிருக்கிறார்கள், மக்கள் எங்கூட தான் இருக்கிறார்கள் சொன்னார். அதை நிரூபிச்சுட்டாங்க. மீண்டும் 5 தொகுதிகளை 24 தொகுதி போட்டாங்க. அதுல 15 சீட் என்ன சொல்றாரு, காங்கிரஸால் நாங்கள் தோற்றோம்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணியில் சேருவதற்கு முயற்சி செய்தார். அதுக்கான பேச்சு பலமுறை 3 முறை அதற்குரிய எல்லா முயற்சியும் செய்தார். இவங்க சேர்த்துக்கிறது இல்லை. இவங்க என்னன்னா, முஸ்லீம்களுக்கு ஓட்டு எங்கள்கிட்ட தான் இருக்குது, அதனால நீங்க எவனும் வேண்டியதில்லைன்னு அந்த இருமாப்பு தான் இந்த தோல்விக்கு காரணம். நீங்களும் 2014 மயிலாடுதுறை பார்லிமெண்ட் தொகுதியில் போட்டிட்டேன். அடர்த்தியா வன்னியர்கள் இருக்கிற பகுதியிலும் கணிசமானவர்களுக்கு இஸ்லாமியர் இருக்கிறாங்க. ஆமா. ஆனா முழுவதுமா அந்த வாக்குகள் உங்களுக்கு வந்ததா? அதாவது அப்போ 200 ஃபார்முலா ஓடிச்சு. அனைத்து இந்திய அதிமுகவில் 100 பேருக்கு ஒரு ஆள்னு போட்டு ஓட்டுக்கு 200 ஃபார்முலா ஓடித்தான். அதனால தான் அந்த நேரத்தில் லேடியா மோடியான்னு தான் அந்த அம்மா வைத்த முக்கியமான கோஷமே. இப்போ அந்த லேடியை அவமானப்படுத்துகிற மாதிரி மோடியினுடைய காலிகளில் விழுந்து கிடக்கிறார்கள் இப்போ அதிமுக. அந்த அம்மாவே லேடியா மோடியான்னு தான் கோஷம் வச்சு ஒரு ஃபார்முலா பண்ணி 100 பேருக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணி அழகாக வேலை செஞ்சாங்க. அது அவர்கள் வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் கணிசமாக ஓட்டு போட்டாங்க. கணிசமான ஓட்டு முஸ்லீம்களுடைய ஓட்டெல்லாம் இருந்துச்சு. மற்ற ஜாதி ரீதியான ஓட்டுகளில் திமுகவில் உள்ள வன்னியர்கள் கூட ஓட்டு போடல நமக்கு. அதான் உண்மை. என்ன காரணம்?
இல்லை திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் மட்டும்தானா மற்ற இதர சமூகமும் உங்களுக்கு ஓட்டு இல்லை இதர சமூகங்களில் எங்களுக்கு ஓட்டு வந்துச்சு. தலித் ஓட்டும் நாங்கள் நினைச்ச அளவுக்கு வரல. அந்த வாக்குகள்லாம் வந்து அதிமுகவை சென்று விட்டார். அதிமுக செலவு போயிடுச்சு. அந்த அப்போ அந்த 37 தொகுதி வென்றதுக்கு வெற்றியில வந்து அதுவும் ஒரு காரணம். அது ஒரு முக்கிய காரணம். உங்க தோல்வி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே தமிழ்நாடு முழுவதும் திமுக எந்த சீட்லையுமே அது மோடியா லேடியான்னு அந்த கேட்ட விஷயங்கள், அது இல்லாமல் ஜெயலலிதாவுடைய அந்த அணுகுமுறை வியூகம்லாம் வந்து ரொம்ப கை கொடுத்தது. அதனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எங்க பார்த்தாலுமே எல்லாரும் பாதிப்பு. இப்போ இந்த விஷயத்துக்கு வரும். ஒவைசி போல ஒரு சக்தி இங்கே உருவானா எப்படி? இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒய்சி போல சக்தினா ஒய்சி வந்து அவங்க கட்சி இங்கே இருக்குது. ஆனாலும் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் ஒய்சி வந்து பரவலாக இந்தியா முழுவதும் ஒய்சியை வந்து தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒய்சி தான் இன்றைக்கி வந்து அந்த பரீட்சையில் ஓரளவுக்காவது பாஸ் மார்க் வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல வந்து பரவலாக உங்களை பார்க்குறாங்களோ என்ன? நான் அந்தளவுக்கு இல்லையே. நான் என்னுடைய கலைஞர் சொன்னது மாதிரி பிரதமர் வேட்பாளராக கலைஞரை சொல்லும் பொழுது என் உயரம் எனக்கு தெரியும்னார்ல, அதுதான் என்னுடைய. அது யதார்த்தமாக சொல்கிறீங்க, யதார்த்தம் வெளிப்படையாக சொல்கிறீங்க. ஆமாம், இது அரசியலில் வந்து பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். சில பேர் வந்து ஆதரவு பலம் இல்லைன்னா கூட ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது மிகைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? மிகைப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. மக்களை ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. முதல்ல நான் என்னை ஏமாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. இடதுசாரி சிந்தனையிலேருந்து வந்ததுனால அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஆணித்தரமாக மனசில் இன்னமும் இருக்குது. ஆமாம் சார், யதார்த்தம் தான் பேசணும், யதார்த்தத்தில் தான் இருக்கணுமே தவிர கற்பனையில் வாழ்வது என்பது சரியாக. கற்பனையில் இருக்கிற அரசியல் கட்சி வாதிகள் பூராமே கற்பனையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க லெவலுக்கு நம்ம போக முடியாது. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. அந்த நிலையில் நான் இல்லை. இப்போ தெலுங்கானாவில் இருந்து அவர் பீகாருக்கு போய் ஹைதராபாத் டு பாட்னா இந்த தூரத்தெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாமல் அங்கேயும் வந்து ஒரு முத்திரையை பத்திரிச்சு தான் வந்திருக்காரு ஒவைசி. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து ஒரு தெலுங்கானா டு சென்னை அப்படின்னு இந்த 2024 இந்த பக்கம் பார்வை திரும்பினா உங்களுடைய ஆதரவு அவருக்கு வந்து கிடைக்குமா? இல்லை, இங்கே வந்து எங்களுடைய ஆதரவு எப்படின்னா, முஸ்லீம்கள் ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாதுங்கிறத நான் கவனமாக இருக்கிறாள். அதாவது ஒய்சி வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு அவங்க இன்னும் வேலை செய்யலை. அவங்களுக்கு கட்டமைப்பும் இல்லை தமிழ்நாட்டில். அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒய்சி வந்து அவர் இங்கே கால் போயிச்சாருன்னா முஸ்லீம்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா அது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இப்போ கேரளாவில் போய் அவர் பண்ணுவார்னா போகவே மாட்டார். அவர் அந்த விஷயத்தில் தெளிவாகவும் இருக்கார். ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஐவிஎம்எல் தான் வந்து அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இஸ்லாமியருடைய பிரதிநிதித்துவ வலியுறுத்துகிற கட்சியாக இருந்தது. இன்றைக்கி அந்த இடத்துக்கு கொஞ்சமாக கொஞ்சம் முன்னேறிட்டு வராரா? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேட்டுகளில் அவருடைய கவனம் செலுத்துகிறாரு. இப்போ பெங்காலில் கூட அவருடைய கவனத்தை செலுத்துவார். அடுத்து வந்து யூபியில் கூட மீண்டும் அவருடைய கரங்களை இங்கே பதிவுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் அந்த சைடில் நார்த்தில் வந்து அவருடைய கரங்களை வந்து வலுப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தினகரனோட அவருடைய கட்சி இங்கே உடன்பாடு வைத்து ரொம்ப படுதோல்வியை சந்தித்த நிகழ்வுகளும் இருக்குல்ல. அதான் நான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலாம் அவர் முயற்சி செஞ்சாலும் அது பழிக்காது. அது பழிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரியான தமிழ்நாடு லீடர்ஸ் அவங்கள்ட்ட இல்லை கட்டமைப்பும் பெருசாக இல்லை. அதனால இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்தாலும் இங்கே ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமியர் வாக்குகள் இந்த முறை வந்து முழுவதுமாக திமுக அணிக்கு போகுமா, இல்லை இந்த முறை வந்து நிச்சயமாக விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு அது செல்வது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த அணிக்கு போகுமா? அதாவது இளைஞர்களில் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் முஸ்லீம் இளைஞர்கள் கூட. அவங்க கொஞ்சம் விஜய் பக்கம் இருக்கிறது மாதிரியான ஒரு செய்திகள் வருகிறது. அடுத்து வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு கோபம் திமுக மேலே வந்திருக்குது. இந்த சிறையில் இருந்தவர்கள் எல்லாம் வந்து இவர் ஆதிநாதன் அந்த கமிஷன் போட்டார். அது அவருடைய சிபாரிசின் பேரில் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. கவர்னர் வந்து சில பேரை மட்டும் விட்டுட்டு சில பேரை விடலை. அதுக்கு பிறகு கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் பேரை விட்டுச்சு, ஜாமீனில் விட்டுச்சு, ஹைகோர்ட்டு ஜாமீனில் விட்டுச்சு. அது மாதிரி வெளியே இருந்தாங்க. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, கவர்மெண்ட் ஆர்டர் போடு,
நாங்கள் வந்து விட மாட்டோம், நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் போடுங்க, நாங்கள் விட்டுடுறோம். இவங்களும் எவ்வளோதான் பிபிலாம் போய் பேசினார், நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்களாம். இல்லை கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுட்டாங்க அவங்க. அதனால இப்போ வெளியே இருந்த 22 பேர் மீண்டும் உள்ளே போயிட்டாங்க, முஸ்லீம் சிறைவாசிகள். இந்த செய்தி வந்து உள்ளே போனவர்கள் அப்படியே இங்கே உள்ளே இருந்தால் இந்த தேர்தலில் அந்த கோபம் முஸ்லீம்கள் இளைஞரிடத்தில் இன்னும் அதிகமாகும். அது திமுகவுக்கு பாதகமாக முடியும். அதை வந்து கையில் எடுப்போம். அந்த நேரத்தில் அவர் விஜய் அந்த நேரத்தில் அதை கையில் எடுப்பார். விஜயை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா சீமான்கிட்ட போக மாட்டாங்க. சீமானும் வந்து அவ்வப்பொழுது இஸ்லாமியர் கவர்ற போல பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவர் பேசினாலும் அவருடைய பேச்சு தெளிவே கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார், இன்னொரு நாளைக்கு இன்னொன்று பேசுவார். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாக்கியானம் கொடுப்பாரு. அதனால் அவரை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பலகீனமாக இல்லை. சீமானை வந்து தூக்கி பிடிப்புக்கிற அளவிற்கு நாங்கள் பலகீனமாக இல்லை. இப்போ வந்து திமுகவுக்கு ஆதரிக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டு நிற்கிற இஸ்லாமிய அமைப்புகள், இப்போ உங்களுடைய நிலைப்பாடு 2026 எந்த அணி? 2026 வந்து முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாம் சாலிடாக ஒரு பக்கம் போகணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதை திமுக எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்கணும். அதான் சொல்கிறேன்ல, இந்த சும்மா விழாக்கள் நடத்துவதும் விழாக்களில் வந்து முஸ்லீம்களை புகழ்வதும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லுவதல்ல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் மக்களிடத்தில் சொன்னது, அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? அதை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது தானே. அப்போ அது செய்யாமல் இப்போ இந்த 22 பேருடைய அந்த பாதிப்பு வந்து 22 குடும்பத்தோட பாதிப்புன்னு நினைக்காதீங்க. இந்த செய்தியை வெளியே கொண்டுட்டு போவோம். அப்போ ஜமாத்துகளில் போய் சொல்லும் பொழுது அது அதனுடைய பாதிப்பு வரும். அதை விஜய் வந்து கெயின் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இப்படியே இருந்துட்டா இல்லை, அதுக்கு ஒரு விடியல் கண்டாங்கன்னா திமுக பண்ணிச்சுன்னா திமுகவுக்காக உழைக்க வேண்டியது தான். ஆனால் காதர் மொய்தீன் வந்து சொல்லியிருக்காரு, ஜமாத்தில் வந்து ஒரு 6000க்கு மேற்பட்ட ஜமாத்தில் வந்து கூடி முடிவெடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வேறு கட்சியில் இருந்தாலும் ஓட்டு வந்து திமுக தான் வரும். அதாவது சொல்கிறாரு, அவங்க வந்து ஒரு சார்பு நிலையில் எடுக்கிறவங்க, ஒரு சார்பு நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னா 2 நிலையை இப்போ நாங்கள் சொல்கிறேன். ஒன்று சிறைவாசிகள் பிரச்சனை, 2வது திமுகவிலே உள்ள முஸ்லீம்களுக்கும் அவர்களோடு இருக்கிற முஸ்லீம் அமைப்புகளுக்கும் கௌரவமான இருக்கைகள் தர்றாங்களான்னு பார்க்கணும். முஸ்லீம் லீக்கு 2, மாமகக்கு 2, எஸ்டிபிக்கு 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து சும்மா பேர்வாசுங்கிற மாதிரி ஆகிடும். கலைஞர் கொடுக்கும் மாதிரி ஒரு கௌரவமாக கொடுத்து அவங்க கட்சியிலையும், இப்போ அவங்க கட்சியிலேயும் 3 பேர் தான் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினரே இருக்கார். அதை வந்து அதிகப்படுத்தணும். முஸ்லீம்கள்ட்ட நீங்கள் ஓட்டு கேட்குறீங்கல்ல, வாக்கு முஸ்லீம்கிட்ட கேட்குறீங்கல்ல, அப்போ முஸ்லீம்களுக்கு உடைய ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்ல. முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவே 3 பேர் தானே. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆள் 3 பேர் தான் முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. இப்படி ஒரு அமைச்சரை தூக்கிட்டு இன்னொரு அமைச்சரை போடாமல் வைக்க வேண்டிய சூழல்லாம் வந்துச்சா இல்லையா? ஒருவேளை அந்த பிரதிநிதித்துக்கு நிகராக அதிமுக கூட்டணியும் வந்து நாங்களும் தயார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது சம்பந்தமாக பரிசீலிக்கப்படுமா உங்களுடைய? சார், நீங்கள் தலைவாழை இட்டு அதில் எல்லா பதார்த்தத்தையும் வச்சு அதில் மனித கழிவை வைத்தால் நாங்கள் உண்ண முடியுமா? அதனால அதிமுக இனிமேல் நம்பகமான ஒரு கட்சியாகவே இல்லைங்கிறது தான். அதிமுகவில் இருந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து எம்ஜிஆருடைய பக்தர்களே இன்றைக்கு அதிமுக நம்பகமான கட்சி இல்லைன்னு அவங்களுடைய கூடாரங்களை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக அவர் தானே இருக்கிறாரு. நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர் தான். எனக்கு அதிமுகங்கிறது ஆண்ட கட்சி, பலமாக இருந்த கட்சி. இப்போ எடப்பாடியார் வந்து அதை முடிச்சு வச்சிருவார். 2026 இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து கடும் போட்டி ஏற்படுத்தாத திமுகவுக்கு இப்படி நம்பிக்கை இல்லை. இவங்க தில்லுமுள் எதாவது பண்ணால் தான். ஆனால் நாங்கள் பீகாரை போல் பண்ணுவோம்னா பீகாரை போல் தில்லுமுள் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இது வந்து பெரியார் மண்ணுங்க. இங்கே சமத்துவம், சமநிலை இப்படியாக திங்கிங் பண்ணவங்க. அதாவது இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் அரசியல் பேசுவான். அந்த அளவுக்கு நாலேஜ் இங்கே உண்டு. நார்த்தில் மாதிரி இல்லை. டீ கடையும் முடி திருத்தவங்க தான் இங்கே வந்து ஆமாம் அரசியல் பேசுகிற ஒரு மையமாக இருந்த இடம். இப்போ வந்து அப்போ கடைநிலையில் இருக்கக்கூடியவங்க கூட அரசியல் பற்றி புரிந்த மாநிலம் தமிழ்நாடு. அது மாதிரி கேரளா. அந்த அரசியல் விழிப்புணர்வு இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்கு. அதனால இங்கே அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுடைய
அந்த பித்தலாட்டம் நடக்காது. அதிமுக பாஜக 2 பாமகவில் ஒரு பாமக இல்லை 2 பாமகவும் வந்து ஏற்கனவே வந்து 2 அதிமுக சேர்த்து வைத்தது போல ஒரு சக்தி. அதிமுக எங்க சேர்த்து வச்சாரு? இல்லை ஏற்கனவே மோடி வந்து சேர்த்து வச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து வச்சாரு. எங்க சேர்த்து வைக்கல, கட் போட்டு வச்சாங்க, பிச்சுக்கிச்சு. அதே போல் வந்து இப்போ முயற்சி பண்ணி 2 பாமகவும் சேர்த்து வச்சு தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் தேமுதிக நாங்கள் அவங்க கூட இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. தேர்தலில் நிற்கிறவர்களுக்கே காலங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது வாக்களிக்கிற நாங்கள் ஏன் அவசரப்படணும்? அப்போனா வந்து யோசனை பண்ணி சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும். 2026 அணிகள் 4 அணிகள், 4 விதமான அணிகள். இந்த 4 விதமான அணிகளில் திமுக தாவேகா இடையே தான் போட்டின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை திமுக அதிமுக இடையே தான் போட்டின்னு அதிமுகவில் உள்ளவங்க சொல்கிறாங்க, திமுக உள்ளவங்க சொல்கிறாங்க. எது உண்மை? ஏன்னா களத்தில் வந்து நீங்கள் வந்து பல முறை பார்த்தவர். அதாவது தாவேகா வந்து கட்சி உருவாக்கப்பட்டு எல்லா நிலைகளிலையும் அது வந்து முழுமை அடைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி உள்ள நடவடிக்கைகள் அவரிடத்திலிருந்து இதுவரை வெளிப்படலை. ஏதோ கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. களம்ங்கிறது வேற. இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூத் கமிட்டியில் வந்து தமிழ்நாட்டில் அவங்க மாதிரி பலமாக உள்ளது யாருமே கிடையாது. ஆர்கே நகர் முடிவும் வந்து அதையும் நம்ம பார்க்கணும். பூத் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் முடிவு 20 ரூபா காமிச்சு 2000 ரூபா சொல்லி 20 ரூபா காமிச்சனால முடிவு இப்படி இருந்துச்சு. அது இப்போ வந்து பணமும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏடிஎம்கையும் பணம் ஒழுங்காக கொடுக்கும். திமுகவுக்கு நிகராக அதிமுகவுக்கு நிகராக இவங்க பணம் இறக்குவாங்க. ஏன்னா அவங்க மேலே ஆளுங்கட்சி. அதனால இவங்க 2000 இறக்குனா அவங்க 5000 இறக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 2000 5000 வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவானான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ விஜயை பொறுத்தவரை விஜய் நான் பிஜேபியோடு அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஜிகே வாசன் பாருங்களேன், மூப்பனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்கணுமா? மூப்பனார் வந்து தன்னை ஒரு காங்கிரஸை விட்டு பிரிஞ்சு தமாக ஏற்படுத்தின பிறகும் கூட நான் இடத்துல பேசும்போது தன்னை ஒரு காங்கிரஸ்காரனாகத்தான் பேசுவார். நான் காங்கிரஸ்காரங்க அப்படிதான் சொல்லுவார். இல்லை எல்லாமே காங்கிரஸ் இருந்து பிரிந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த உணவோட பேசுவாங்க. இவருக்கு ஏற்பட்டிருக்கிற இப்போ அரசியல் சூழல் நம்ம அதையும் பார்க்கணும். இவர் ரொம்ப தடமாறிட்டாரு. மூப்பனாருக்குள்ள மரியாதையை கெடுத்துட்டாரு. இவர் கார்பரேட் கம்பெனியினுடைய கிளைக்கழகமாக நடத்துறாரு. ஆனால் பேச்சுவார்த்தையை வந்து அதிமுக பேச்சுவார்த்தையில் ரொம்ப தீவிரப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 10-15 பேர் காசு சீட் வாங்கி கொடுத்தலான்னு பார்க்குறாரு. எடப்பாடி நடக்காது. பாஜக கூடுதல் இடம் கேட்டு அதிமுக நெருக்குவதாக ஒரு பேச்சு. கண்டிப்பாக. இப்போ வந்து பிஜேபி வந்து சீட்டு கேட்கறது வாங்குறதுலாம் எப்படின்னா மிரட்டலில் தானே. மிரட்டலில் தானே அவர் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஓடிப்பு வாங்கி போய் நிற்கிறாருன்னா மிரட்டல் தான். இல்லை சார், இந்த களம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அதுதான் வந்து முன்னிலையில் நிற்கணும். பின்னாடி வந்து செய்கிற வேலைகள்லாம் வந்து பிஜேபியாக இருக்கலாம். ஆனால் முகம் வந்து அதிமுகமாக இருந்தால் இங்கே வந்து கடும் போட்டி ஏற்படும். திமுகவும் அதிமுக இங்கே உள்ள சூழல் கள நிலவரம் அப்படி. பிஜேபி என்ன சொல்லுதுன்னா எங்கள் தேர்தல் வியூகம் எல்லா விஷயமே அமித்ஷா பார்த்துக்குவார், நாங்கள் ஒன்றும் அதுக்கு பேச மாட்டோம், அவர் என்ன சொல்கிறார் தான் செய்வோம். அமித்ஷா கூப்பிட்டு கட்டளையிடுவார். ஆனால் ஒரு வகையில் வந்து எடப்பாடியாரை வந்து நம்ம வந்து பாராட்டணும். அண்ணாமலையை தூக்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை தூக்க வச்சார். அது எடப்பாடி செஞ்ச ஒரு சாதனை தானே, ஒரு அரசியல். ஆமாம், தூக்க வச்சார்ல. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து ஆளுமையாக இருந்தவர்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆகிட்டார். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் டம்மி ஆகிட்டார். அதாவது எப்பவுமே நீங்கள் இந்த 2ஆம் நிலை தலைவர்களை நீங்கள் டம்மி ஆக்குனீங்கன்னா அது உங்களுக்கு தான் தோல்வி. இல்லை, அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா கட்சிக்கு துரோகம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வந்து கட்சி நீக்கப்படுவார்கள். கட்சிக்கு துரோகங்கிறது நீ சொல்ல முடியாதையா. கட்சிக்கு என்ன துரோகம்? நீ தான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கிற. அதை தான் அவர் சொல்கிறார். உன் மகனுக்காகவும் உன்னுடைய மருமக்களுக்காகவும் தான் இந்த கட்சியை நீ பழிச்சிக்கிட்டு இருக்கிற. அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு தான் இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன். அவங்கள நீங்கள் ரைட்டு, நீங்கள் எல்லாருமே யாரு கொள்ளையடிச்சவங்க. நீங்கள் கொள்ளையடிச்சதை காமிட்டு மிரட்டுறான் அவங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நீ அவங்க கூட போகிறீங்க. சரத்பாபுடைய அவருடைய அண்ணன் பையன் 7000 கோடி ஊழல் சொன்னாங்க. உள்ளே போகிறதுக்கு பதிலாக அவர் போய் மந்திரியில் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார். பெரிய ஊழல்காரங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிஜேபிக்கு போயிட்டா அவர் புண்ணியம்
பாதிரியார்கள் புண்ணியம் பண்ணுற மாதிரி அவர் புண்ணியம் பண்ணிடுவாங்க. இப்போ அதானே நடக்குது. அதனால் இவர் இன்னும் மற்றவங்கள குறை சொல்லுகிற அளவுக்கு இவருக்கு என்ன சீனியாரிட்டி இருக்குது? பழனிசாமியை விட செங்கோட்டையனுக்கு சீனியாரிட்டி கூட இருக்கு வச்சுங்களா. 4 பேருக்கும் 4 விதமான கமிட்மெண்ட் இல்லை பேச்சுக்கள் வந்து வெளிப்பட்டது. இது எப்படி பார்க்கறது? இதெல்லாம் ஒரு ஜோசியம்தான். எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த முதலமைச்சர் சீட்டே வந்து எனக்கு தகுதியில் வரலை, நான் பர்ச்சேஸ் பண்ணி வந்தது தான். அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்கின பிறகு நான் அதை எப்படி வந்து நான் எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அங்கே இருக்கிற ஃபைட்டிங்கு. அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த பர்ச்சேஸருக்கு பக்கத்தில் இவங்கெல்லாம் சின்ன குட்டி குட்டி விஷயங்களாக இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான நிர்வாகிகள்லாம் எங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்கிறாரு சார். அதிமுக மீதுவே கீழே உள்ள கேடர்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க? அவங்க பழைய சுறுசுறுப்பு இல்லை. 150 தொகுதிக்கு மேலே சுற்றுப்பயணம் போனாங்க சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவ்வளோ கூட்டம் கூடாதுல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல சார். நீங்கள் இப்போ கூடுற கூட்டம், நீங்கள் வந்து கூடுற கூட்டம் கூட்டிகிட்டு வர்ற கூட்டமாக தவிர கூடுற கூட்டமே இல்லை. அது எல்லா கட்சியுமே. இப்போ விஜய் மட்டும் ஒரு விதிவிலக்காக இருக்கலாம், நடிகங்கிறதுனால பார்ப்பதற்கு மக்கள் வர்றாங்க. அதுலேயும் கூட பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்கங்கிற பேச்சும் இருக்குது ஆச்சுங்களா. அதனால் தமிழ்நாட்டில் இப்போ கூடுற கூட்டம் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறவன் ஸ்டாலின் கூட்டத்திலையும் கலந்துக்கிறான். அப்போ அவன் ஹையர் பண்ணக்கூடியவங்க தான். அதனால் தங்களோட கூட்டத்தை அதிகமாக காமிச்சு மக்கள் மத்தியில் ஒரு விதமான இது பண்ணிக்கிறாங்களே தவிர யதார்த்தம் அது அல்ல. இப்போ தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பகுதிகளில் நல்லா அந்த களம் முழுவதும் உங்களுக்கு நல்லாவே அத்துப்படி. அதாவது ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற தொகுதிகள் இது ஒரே பக்கத்திலேயே வந்து நம்ம வந்து ஒரு முடிவு வர முடியாதுல்ல. முஸ்லீம் அதை பாருங்களேன், நீ வாழ்ந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றவனுக்கு ஓட்டு போடுவானா? நீ வாழ்ந்தாலே உனக்கு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றவனுக்கு ஓட்டு போடுவானா? நீ உயிரோட வாழலாம், அதுதான் உனக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடிய சலுகை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தையும், நீ உயிரோட வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று சொல்கிற கூட்டத்தையும் சமமாக பார்க்க முடியாது. நீங்க பிஜேபியில் கூட முஸ்லீம்கள் இருக்க தான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? பிஸ்னஸ். இப்போ பிஜேபிக்கு நீங்கள் போய் சேர்ந்துட்டாலே கஸ்டம்ஸை கான்டாக்ட் எடுத்துக்கலாம், ஏர்போர்ட்டை கான்டாக்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்துக்கிட்டு தான் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க வச்சுங்களா. எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு, பணத்துக்கு, அது மாதிரி இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருப்பான். ஆனால் முஸ்லீம்கள் நிச்சயமாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து சொரண கட்டவர்கள் இல்லை. உங்களுடைய நிலைப்பாடு யாருடன் கூட்டணி? நான் தேர்தலில் இருக்கிற ஆள் இல்லைல்ல, யாருக்கு வாக்களிக்கணும்னு தான் நான் சொன்னேன். 2 பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் பார்ப்போம். ஒன்று, இந்த சிறைவாசிகள் பிரச்சனைகளை திமுக அரசு எப்படி அணுகிறது. 2வது, திமுக முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு கொடுக்கிறது. இப்போ இந்த 2 தான் நாங்கள் பார்க்குற அளவுகோல். வேறு விதமான கோரிக்கைகள் நிபந்தனைகளும் வைக்கப்படுமா? இதுதான் கோரிக்கைன்றது. 2 கோரிக்கை தான். ஆனால் பாஜக கூட்டணிக்கு முன்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை பேசினார். பிஜேபி கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் அந்த பேச்சு வந்து சரி, இவர் பிஜேபி, அதாவது பிஜேபி எதுக்கும் பொழுது சிஐஏ என்ஆர்சி கையெழுத்து போட்டார். இங்கே வந்து கேட்கும்போது நம்ம அதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் அவருடைய சேக்கிலார் கம்பராமாயணம் எழுதினாருங்கிற கதை தான் அவருடைய கதை புறாமே. அங்கே இருந்தால் அவங்களுக்கு தோதா அழகா. இப்போ பாருங்க, SIR அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அது வந்து திமுகவு தான் நான் எதுக்குறேன். பிஜேபி எதை செஞ்சாலும் ஆதரிப்பேங்கிற மனநில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்துவாகத்தான் நாங்கள் பார்க்கறது. நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை என்னுடைய கருத்துக்களை உங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தமைக்காக உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி.